ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وبالوالدين إحسانا صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم لو علم الله تعالى شيئا من العقوق أدنى من أف لنهى عن ذلك أو كما قال عليه الصلوات والتسليمات. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, சென்ற வாரத்தினுடைய தொடர்ச்சியைத்தான் நாம் இந்த வாரம் பார்க்க போகின்றோம். பெற்றோர்களுக்கு ஒவ்வொரு பிள்ளையும் இஹ்சானோடு நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையாம் திருமறையிலே கட்டளையிடுகின்றார். இஹ்சான் என்று சொன்னால் 5 காரியங்களை யார் தன் பெற்றோருக்கு செய்வார்களோ அவர்கள்தான் இஹ்சான் செய்தவர்களாக ஆக முடியும். அதிலே முதலாவது விஷயத்தை நாம் சென்ற வாரம் பார்த்தோம். அல்லாஹ் சொன்னது, உங்களில் பெற்றோர்களில் ஒருவரோ அல்லது இருவரோ வயது முதிர்ந்து விட்டால் அல்லாஹ் சொல்லக்கூடிய முதலாவது கட்டளை ஃபலா தகுல் லஹுமா உஃபி, அவர்களை பார்த்து நீங்கள் சீ என்ற வார்த்தையை சொல்லிவிடாதீர்கள். அவர்களுக்கு முன்னால் நீங்கள் சடைவை வெளிப்படுத்தி விடாதீர்கள். அல்லாஹ் தஆலா இந்த சீ என்ற இந்த வார்த்தையை விட மிக தாழ்ந்த ஒரு வார்த்தை இருந்தாலும் கூட அல்லாஹ் அதையும் தடை செய்திருப்பான் என்பதாக கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஆக அருமையானவர்களே, இரண்டாவதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளை வலா தன்ஹர்ஹுமா, உங்களுடைய தாய் தந்தையரை நீங்கள் வெறுத்து விடாதீர்கள். அவர்களுக்கு நீங்கள் வெளிரங்கத்தில் 5000 ரூபாய் அல்லது 10,000 ரூபாய் செலவிற்கு கொடுத்துவிட்டு உள்ளே நீங்கள் தொடுங்கிக் கொண்டு இருக்கக்கூடாது. உங்களுடைய பெற்றோரின் மீது பிரியம் இருக்க வேண்டும், வெளிரங்கத்திலும் அந்த ரங்கத்திலும் இருக்க வேண்டும். நீங்கள் செலவிற்கு கொடுக்கும் பொழுது அதை மனமர்ந்து உண்மையிலேயே சந்தோஷமாக அதை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றார். உதாரணத்திற்கு ஒரு இடத்தில் கேட்கிறோம், அவருடைய தந்தை வந்து கொண்டிருக்கிறார். அவர் யார் என்று கேட்கும் பொழுது இவர் சொல்கிறார், என்னுடைய கண்ணியத்திற்குரிய தந்தை என்பதாக சொல்கிறார் என்றால் இவருடைய உள்ளத்தில் உண்மையிலேயே மிகவும் கண்ணியம் வைத்திருக்கிறார் பெற்றோர் மீது. இன்னொருவர் அவருடைய தந்தை வருகிறார், அவரிடத்தில் கேட்கிறோம், வந்து கொண்டிருப்பது யார்? அவர் சொல்கிறார், என்னுடைய வாப்பா. முதல் நபருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கண்ணியத்தை விட சற்று குறைவாக அவருடைய உள்ளத்திலே அப்பா அவருடைய கண்ணியம் வைக்கிறது. மூன்றாவது ஒருவர், அவருடைய தந்தை வந்து கொண்டிருக்கிறார், அவரிடத்தில் கேட்கிறோம், வந்து கொண்டிருப்பவர் யார்? மூன்றாவது அவர் சொல்கிறார், அவர் என் அப்ப அப்படிங்கிறார். இப்ப இவருடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு பிரியம் இருக்குது, எவ்வளவு கம்மியா இருக்குது. அடுத்து பாருங்க, நாலாவது ஒரு மகன், அவருடைய தந்தை வருகிறார், கேட்கிறோம், வந்து கொண்டிருப்பவர் யார்? அது யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னா அப்படி சில பேர் இருக்கிறார். இவருடைய இமேஜ், இவருடைய அந்த கௌரவம் அங்க பாதிக்கப்படலாம். அத்தா பத்தா அலங்காரம் ட்ரெஸ் போட்டு இருக்கிறார், நம்ம நல்லா இருக்கிறோம், இந்த இடத்துல எவ்வளவு பெரிய இடம் இது, இந்த இடத்துல என் வாப்பான்னு சொன்னா எனக்கு கேவலம். உண்மையானவர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளை வலா தன்ஹர்ஹுமா, உங்களுடைய தாய் தந்தையை நீங்கள் வெளிரங்கத்திலும் இருக்கக்கூடாது, அந்த ரங்கத்திலும் இருக்கக்கூடாது. அவர்களோடு நீங்கள் உண்மையான முறையில் பாசம் நேசம் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். இது இரண்டாவது. மூன்றாவது அல்லாஹ்வுடைய கட்டளை வகுல் லஹுமா கௌலன் கரீமா, அவர்களிடத்திலே கௌலன் கரீமா, சங்கையாக பேசுங்கள், கண்ணியமாக பேசுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான்.
ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றோருக்கு இஹ்சான் உடையவராக ஆக வேண்டும் என்று சொன்னால் 5 காரியங்களில் 3வது காரியம். முதலாவது காரியம் சீ என்ற வார்த்தையை சொல்லக்கூடாது. 2வது அவர்களை வெறுக்கக்கூடாது. 3வது அவர்களோடு கண்ணியமான முறையிலே பேச வேண்டும். எடுத்தறிந்து பேசக்கூடாது. அத்தா கேட்பார், தம்பி அது என்ன பாரு, காக்காவை பார்த்து கேட்பார். இவர் என்ன செய்வாரு, பாப்பா அது காக்கா அப்படின்பார். அப்பா மறந்துருப்பாரு. திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அதே கேள்வி கேட்பாரு, மகனே அது என்ன, அது காக்காவாப்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப 3வது முறை கேட்பார், மகனே அது என்ன. மகன் சொல்லுவார், பாப்பா எத்தனை தடவை சொல்றது உங்களுக்கு, இப்பதானே சொன்னேன் என்பதாக மகன் சொல்லுவார். அத்தா சொல்லுவார், மகனே ஒரு காலம் இருந்தது, நீ குழந்தையாக இருக்கும் பொழுது உன்னை நான் இடுப்பிலே தூக்கி வைத்துக் கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் இதே காகத்தை பார்த்து 27 தடவை இடத்திலே கேட்டார். ஒவ்வொரு முறையும் சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு உனக்கு நான் பதில் சொல்லிக் கொண்டிருந்தேன். ஒரு கட்டம் என்னுடைய நரம்புகள் தளர்ந்து விட்டன, எனக்கு மறதிகள் அதிகமாகிவிட்டன. 3 முறை கேட்டதற்கு நீ இப்படி கோபப்படுகிறாயே என்பதாக அங்கே சொல்கிறார். இவர்கள் தான் பெற்றோர்கள். அருமையானவர்களே, நாம் சிறுபிராயத்தில் எத்தனையோ கேள்விகளை கேட்போம். அதற்கெல்லாம் பொறுமையாக சந்தோஷமாக பதில் சொல்லக்கூடிய தகப்பனா ஒரு காலகட்டம் வரும்பொழுது நம்மிடத்தில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவர்களை நாம் எடுத்தெடுத்து பேசுகிறோமே, இதை எல்லாம் உண்மையாக கண்டிக்கின்றான். கௌரன் கரீம், அவர்களுக்கு முன்னால் சத்தம் விட்டு விடாதீர்கள், சத்தமாக பேசிவிடாதீர்கள். கௌரன் கரீமா, மிகவும் கண்ணியமான முறையில் அவர்களிடத்தில் நீங்கள் பேச வேண்டும் என்றெல்லாம் கட்ட வேண்டியிருந்தார். அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரும் ஒரு முஹத்திஸ், நபிமொழி கலாவல்லுவர். அவர்களுடைய தாயார் அவங்க அழைக்கிறாங்க, அவனே என்பதான் அழைக்கிறாங்க பெயர் சொல்லி. இதோ வந்துட்டமா என்று அந்த வார்த்தையை கொஞ்சம் சத்தமிட்டு சொல்லிட்டாங்க. இந்த வந்துட்டமாங்கிறத இதோ வந்துட்டேன் என்று அந்த வார்த்தையை சத்தமிட்டு சொல்லிட்டாங்க. அந்த அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்தாங்க தெரியுமா, என்னுடைய தாயாருக்கு முன்னால் இந்த வார்த்தையை நான் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி விட்டேன் என் தாய்க்கு முன்னால் என்று சொல்லி 2 அடிமைகளை உரிமை விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். இவர்கள் தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை விளங்க வேண்டிய முறைப்படி விளங்கினார்கள். எனவே அவருடைய சத்தத்தை உயர்த்துதல் எவ்வளவு பெரிய ஒரு மரியாதை குறைவு என்பதை விளங்கினார்கள். அல்லாஹ் அப்படியான விளக்கத்தை நமக்கு தந்தது தெரியுமா? வீட்டிலே இருக்கிறாங்க அத்தா, வீட்டிலே இருக்கிறாங்க அம்மா, மூத்த மகா பார்த்துக்குவாரு, இளைய மகா பார்த்துக்குவாரு, நடுமகா பார்த்துக்குவாரு, என் சகோதரி பார்த்துக்குவாரு. இல்ல, உங்கள் ஒவ்வொருவரும் மீதும் கடமை. அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. என் பிள்ளை கொஞ்ச நேரம் வந்து உட்கார்ந்து பேச மாட்டானா, ஒரு 4 வார்த்தை பேச மாட்டானா என்று வெளியில் சொல்ல மாட்டார்கள். உள்ளுக்குள்ளே இருந்து புழுங்கிக் கொண்டு இருப்பார்கள். ஒவ்வொரு தாயும் தந்தை, தாய் தந்தையை பெற்றவர்கள், தாய் தந்தை யாருடைய பெற்றோர்கள் ஹயாத்தாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு. அவர்கள் மரணித்து விட்டால் உலகத்தில் அடுத்த வாய்ப்பு கிடைக்காது. உங்களை பெற்றெடுத்த தந்தை ஒருவர் தான், உங்களை பெற்றெடுத்த தாய் ஒருவர் தான். எனவே அவர்கள் ஹயாத்தாக இருக்கும் பொழுதே அவர்களோடு நேரத்தை ஒதுக்கி எப்படியாவது அவர்களுடைய உள்ளத்திலே என்னுடைய 2வது மகனா நல்ல பிள்ளை, என்னுடைய 3வது பிள்ளையா நல்ல பிள்ளை, அல்ஹம்துலில்லாஹ். எனவே நான் எந்த பிள்ளையை கேட்கிறீங்க, எல்லா பிள்ளைகளும் ஒவ்வொரு நாளும் வருவாங்க. இன்னொரு பிள்ளை இருக்கு, அவனுக்கு வேலை அதிகம், வாரத்தில் ஒரு நாள் சந்திச்சேன், எப்படியாவது நேரத்தை கொடுக்கிறேன் பேசுறோம். வயதானவர்கள் சைக்காலஜி சொன்னா வயசானவர்கள் அவங்க கூட உட்கார்ந்து பேசுறதுக்கு நேரம் கொடுக்கிறதுக்கு அதை விட ஒரு சிறந்த ஒரு அமல் வேலை எதுவுமே கிடையாது. வயதானவர்களுக்கு அதை விட ஒரு சிறந்த ஒரு விஷயம் வேலை எதுவுமே கிடையாது. அவங்க கூட உட்கார்ந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருங்க. அதுதான் நீங்கள் செய்யக்கூடிய ஆக மிகப்பெரிய நேரம் கொடுக்கிறது அத்தா அம்மா. இன்னைக்கு எத்தனை சகோதரர்கள் தன்னுடைய தாய் தந்தை பக்கத்தில் இருந்து கூட தூரமாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது அருமையானவர்களே. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3வதாக சொல்வது, உங்களுடைய பெற்றோர்களிடம் கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தெரிவு செய்கிறான். 4வதாக அல்லாஹ் சொல்லுவான், வக்ஃபித் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா, பணிவு என்னும் இறக்கையை நீங்கள் தாழ்த்துங்கள். தாய் தந்தைக்கு முன்னால் நீங்கள் பணிவோடு நடந்து கொள்ளுங்கள். அடுத்து நிறைய விஷயங்கள் வருது, நேரமின்மையின் காரணமாக சொல்ல முடியாது. எப்படி எல்லாம் நபிமொழி கலா வல்லுநர்கள்
தாய் தந்தைக்கு முன்னால் எந்த அளவு பணிந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். முக்கியமான ஒரு ஹதீஸ் சொல்றாங்க, நான் என் தாயோ தந்தையோ வீட்டின் கீழ்ப்பகுதியில் கீழ்த்தளத்தில் இருக்கும் பொழுது நான் மேல்தளத்திற்கு ஏறியதே கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? என் தாய் தந்தையை விட நான் உயர்ந்தவனாக இருந்திருக்கிறோம் என்ற ஒரே காரணம் தான் என்பதாக சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம இது ஆதாரம் எடுக்கிற அவசியம் கிடையாது. அந்த அளவிற்கு பெற்றோர்களுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே விஷயம். நாம் நம்மால் முடிந்த எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்ய வேண்டுமா இல்லையா? முஹத்திஸீன்கள் ஹதீஸ்களை சரியான முறையில் விளங்கியவர்கள் அப்படி கண்ணியம் கொடுக்கிறாங்க. அட்லீஸ்ட் நம்ம குறைஞ்சபட்சம் நம்ம வீட்டுக்கு வரும் பொழுது அப்பா போய் பார்க்கறது, அம்மா போய் பார்க்கறது, நம்ம என்ன பண்ணலாம், இங்கே வண்டி சாப்பிட்டீங்களா, சாப்பாடு சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டீங்களா, எதுவும் வாங்கிட்டு வரவா, ஒரு வார்த்தை கூட எப்ப செய்யலாம். உங்களுடைய இளைய சகோதர மூத்த சகோதர பார்த்துட்டு இருப்பாங்க, உங்களுடைய சகோதரி அம்மா இருப்பாங்க, நீங்க போய் என்ன செய்ய பேசணும் பண்றோம். இதுல தெய்வ ஆச்சரியமே இல்லை, வெக்கப்படக்கூடாது. உங்களை பெற்றெடுத்தவர்கள் வஃபாத் ஆயிட்டாங்கன்னா அப்புறமா வரப்போச்சே வரப்படக்கூடாது. ஹயாத்தா இருக்கிறது பார்த்துருக்கிறோங்க, நிறைய பேர் செய்யற அந்த மிஸ்டேக் தான். அதனால இன்ஷா அல்லாஹ் ஹயாத்தா இருக்கும் பொழுது நீங்க என்ன செய்ய, உங்களுடைய தாய் தந்தையுடைய துஆவை வாங்கணும். என்னுடைய தந்தையார் எனக்கு நான் செஞ்ச ஹித்மத்தை பார்த்துட்டு துஆ செஞ்சாங்க, டேய் நீ நல்லா இருப்படா. இந்த ரெண்டு வார்த்தையை சொன்னாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு இந்த கீழே படிக்கட்டுக்கு கீழே சின்ன ரூம் இருந்துச்சு, அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது என் தந்தையார் டீ குடிச்சுட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, டேய் நீ நல்லா இருப்படா. சுப்ஹான். இந்த துஆ ஒவ்வொரு பெற்றோரிடத்திலும் தாயுடைய உள்ளத்தை இடம் பிடிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்தாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை நான் சம்பாதிக்கக்கூடிய எல்லா பணத்தையும் கேட்கிறார், நான் உழைக்கின்ற எல்லா பணத்தையும் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் என்ன செய்யறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தை சொன்னாங்க, அன்த வ மாலுக லி அபீக, நீயும் உன்னுடைய பொருளாதாரமும் உன் தந்தைக்கு சொந்தமானது. முடிஞ்சு போச்சு. நீயும் உன்னுடைய பொருளாதாரமும் உன் தந்தைக்கு சொந்தமானது. அன்பளிப்ப இஸ்லாத்துல நீங்க ஒருவருக்கு அன்பளிப்பு கொடுத்தீங்கன்னா அது திரும்ப வாங்கக்கூடாது, திரும்ப பெறக்கூடாது. அப்படி நீங்க திரும்ப பெற்றீங்கன்னா அது எடுத்த வாங்கிய சாப்பிட்டதற்கு சமம், நாயை போட சமுதாயத்தில் சொல்றாங்க. ஆனால் உலகத்திலேயே ஒருவருக்கு அன்பளிப்பு கொடுத்துட்டு திரும்ப வாங்குற ரைட்ஸ் இருக்குன்னு சொன்னா அது ஒருவருக்கு மட்டும்தான். யாருக்கு தெரியுமா? பெற்றோர்கள். அத்தாவோ அம்மாவோ உங்களுக்கு ஒரு வீட்டை எழுதி வச்சுட்டாங்க, அப்புறமா பாக்குறாங்க இத வேற ஒரு பிள்ளை கொடுத்துட்டாண்டு அந்த எழுதி வச்ச திரும்ப பெறுறதுக்கு அத்தா அம்மாவுக்கு ரைட்ஸ் இருக்கு. எழுதிதான் உங்கள்கிட்ட வாங்கணுங்கிறது இல்ல, மகனே அந்த வீட்டை நான் என்னுடைய இரண்டாம் மகன் கொடுக்க போறேன் என்று வாயில் சொல்லிவிட்டால் ஆட்டோமேட்டிக்கா திரும்பியும். அப்படியானா பெற்றோர்கள் இஸ்லாத்தின் பார்வையில் எவ்வளவு உன்னதமானவர்கள் என்பதை நாம் இங்கே கவனிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சென்ற வாரம் ஒரு விஷயம் சொல்லியிருந்த ஒரு சம்பவம் சொல்வதாக, மனைவியினுடைய பேச்சை கேட்டு எவ்வளவு ஒருவர் தாயை மதிக்காமல் இருப்பாரோ அவர் சார்ந்த ஒரு சம்பவம். நபியுடைய காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்கமா என்ற சஹாபி வாழ்ந்தார், வாலிபர். திடீரென்று அவர் நோய்வாய்ப்பட்டார். நிறைய அமல் செய்யக்கூடியவர் அல்கமா. இந்த செய்தி அல்கமாவுடைய மனைவி என்ன செய்யறாங்க, ஒரு தூதரை அனுப்பி ரசூலுல்லாஹ் போய் சொல்லுங்க, அல்கமாவுடைய கணவர் நோய்வாய்ப்பட்டுள்ளார். அந்த தூதர் வர்றார், நபி இடத்துல வந்து, யா ரசூலல்லாஹ், அல்கமா நோய்வாய்ப்பட்டுள்ளார். கேட்டதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, 4 சஹாபாக்கள் அனுப்புறாங்க. சல்மான், அம்மார், அலி, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 4 சஹாபாக்களையும் போய் பார்த்துட்டு வாங்க, அல்கமா நோய்வாய்ப்பட்டுள்ளார். 4 சஹாபாக்கள் போறாங்க. போய் பார்த்தா மரபுல் மௌத்துடைய நோயில் இருக்கிறாங்க. மௌத்துடைய நோயில் இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சில மணி நேரங்கள்ல மௌத்து வந்துடும். என்ன செய்யறாங்க, இந்த சஹாபாக்கள்லாம் காதுக்கு அருகில் இருந்து கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சத்தமா சொல்றாங்க. இதுக்கு பேர் தல்கீன்வாங்க. அதை கேட்டு அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டாருன்னா அதற்கு பிறகு எந்த ஒரு வார்த்தையும் சொல்லல அப்படின்னா நேரடி சொத்தம். மன் கால ஆகிர கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹரல் ஜன்னah. எவர் ஒருவருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருக்குமோ அவர் நேரடியாக சொர்க்கம் செல்வார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். ஒருத்தர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டா போறீங்க,
அப்புறமா கொஞ்சம் பால் தாங்கன்னு கேட்டார்னா திரும்ப அவர் கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்க வேண்டும். திரும்ப அவருக்கு கலிமா சொல்லி கொடுக்கணும். அப்ப இந்த 4 சஹாபாக்களும் அல்கமா என்ற சஹாபிக்கு கலிமா சொல்லி கொடுத்தாங்க. கலிமா நாவில் வரவில்லை. அந்த 4 சஹாபாக்கள் ஆலோசித்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அனுப்புறாங்க நபிட்ட. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்கமா சாதாரண நோயில இல்ல, அவர் மரபு மௌத்துடைய நோயில் இருக்கிறாரு, இன்னும் சில மணி நேரங்களில் மௌத்து வரலாம். நாங்க களிமா சொல்லி கொடுத்தோம், நாவல களிமா வரல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, பாருங்க இப்படி பிலால் அவங்க சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹு அல்கமாவுடைய நாவல களிமா வரலன்னு. இதுக்கு என்ன வழி பாருங்க நபியிடம் இருந்து. அல்கமாவுடைய தாயோ தந்தையோ ஹயாத்தா இருக்கிறாங்களா? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு தெரியாது, விசாரித்து விட்டு வருகிறேன். போறாங்க, விசாரிக்கிறாங்க, வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அம்மா அபூஹு மதுதான், அல்கமாவுடைய அத்தா வஃபாத் ஆயிட்டாங்க. வஉம்முஹு கபீரத்து சின், அவங்க தாய் ஹயாத்தா இருக்கிறாங்க, ரொம்ப வயது முதிர்ந்த மூதாட்டியா இருக்கிறாங்க. கண்ணுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிலால் நேரா அல்கமாவுடைய தாயிட்ட போங்க, அம்மாட்ட போய் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சலாம் சொன்னதாக சொல்லுங்க. சொல்லிவிட்டு உங்களால் முடிந்தால் நபியை சந்திக்க வர வேண்டும், முடியாவிட்டால் நபி உங்களை வந்து சந்திப்பார்கள். இந்த செய்தியை நேரம் போய் என்ன செய்யறாங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அல்கமால அந்த அல்கமாவுடைய தாயிட்ட போய் சொல்றாங்க. உடனே தாயானவள், நபி என்னை சந்திக்கிறதா? இல்ல இல்ல, நான் தான் நபியை சந்திக்க வரணும் என்பதாக சொல்லி ஒரு கம்பை எடுத்துக்கொண்டு அப்படியே ஊம்பி ஊம்பி போறாங்க நபியை பார்க்க. நபி கிட்ட போன சலாம் சொல்றாங்க, நபி பதில் சொல்றாங்க, தாயை உட்கார்ந்தா. உட்கார்ந்த பிறகு சொல்றாங்க, நான் ஒரு சில கேள்விகளை உங்களிடத்துல கேட்பேன், நீங்க பொய் சொல்லிட்டீங்கன்னா வஹி வந்துடும், எனவே எச்சரிக்கையா பதில் சொல்லுங்க. கேளுங்க யா ரசூலல்லாஹ், நான் பதில் சொல்றேன். அல்கமா, உங்க மகன் அல்கமா வாழக்கூடிய காலகட்டத்தில் எப்படி இருந்தார்? தாய்கிட்ட கேட்கிறாங்க. தாய் சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ், என் மகன் அல்கமாவா, அவனை பத்தியே கேட்கிறீங்க, கதீரு ஸௌம், அதிகமாக நோன்பு நோற்றுக் கொண்டே இருக்காங்க. அவீமு ஸதகா, என் மகன் அல்கமா செய்யக்கூடிய தர்மம் கொத்து கொத்தாக அவன் அள்ளி கொடுப்பான், கணக்கிட முடியாது, லட்சம் லட்சமாக தர்மம் செய்வான். கதீருல் இஜ்திஹாத், அவன் தொழக்கூடிய தொழுகைகள் கடும் முயற்சி எடுத்து அவன் தொழுவான். நஃபிலான தொழுகைகளை அதிகமாக தொழக்கூடியவன், தான தர்மங்கள் எக்கச்சக்கமாக செய்யக்கூடியவன், நஃபிலான நோன்புகளை அதிகமாக நோக்கக்கூடியவன் என்று சொல்லி முடிக்கிறாங்க. 2வது கேள்வி கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்கமாவுடைய தாயிடத்தில், தாயே, மா ஹாலுகி வ ஹாலுஹு, உனக்கும் உன் மகன் அல்கமாவுக்கு மத்தியில் எப்படியான நிலை? தாய் சொன்னார், அவன் மீது நான் அதிருப்தியாக இருக்கிறேன் என்பதாக சொன்னார். கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன காரணத்திற்காக அதிருப்தி? தாய் சொன்னால், எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் என்னை விட அவன் மனைவிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கின்றான். எந்த ஒரு விஷயத்திலும் என்னை விட அவன் மனைவிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கின்றான், அது எனக்கு பிடிக்கவில்லை, எனவே நான் அவன் மீது அதிருப்தியாக இருக்கின்றேன். கோமான் நபிகள், கோமான் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்க மகனை மன்னிச்சிருங்க என்பதாக. தாய் சொன்னார், அதெல்லாம் நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்ட்டான். அதெல்லாம் நான் மன்னிக்க மாட்டேன். பெத்த தாய்க்கு தான் தெரியும் அந்த வலி. சின்ன பிள்ளைல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு ஊட்டி வளர்த்தோம், கல்யாணம் முடிச்ச பிறகு நம்ம அப்படியே உதறிட்டாங்க, பாசத்தை பூரா வாங்கிட்டு கொட்டிட்டாங்க. அதுதான் கவுன்சிலிங் வேணும். நிக்காஹுக்கு முன்னாடி கணவன் மனைவி வரக்கூடிய புது மாப்பிள்ள, புது பொண்ணு, புது மாப்பிள்ளுடைய அத்தா அம்மா, புது பொண்ணுடைய அத்தா அம்மா எல்லாத்தையும் வர வச்சு என்ன செய்யணும், கவுன்சிலிங் பண்ணி திருமணம் முடிச்சு அந்த பிரச்சனையே வராது. அழகா 2 பேரும் 2 கண்ணு மாதிரி பார்த்துக்குவோம். இங்க உள்ள ரகசியத்தை அங்க சொல்ல மாட்டான், அங்க ஒரு ரகசியத்தை இங்க சொல்ல மாட்டான், ஃபில்டர் பண்ணி பேசுவான். அழகா இன்னைக்கு ஒண்ணுமே தெரியும், நிக்கா முடிச்சு வச்சிருக்கோம். ஒண்ணு தாய் பக்கம் சாஞ்சிடுறாங்க அல்லது மனைவி பக்கம் சாஞ்சிடுறாங்க. அப்ப உடனே தாய்கிட்ட மன்னிமா, அவனுடைய பிள்ளைய மன்னிச்சுக்க என்பதாக சொன்னபோது, நான் மன்னிக்க மாட்டேன்ட்டாங்க தாய். உடனே பிலால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிலால், இந்த ஊரில் இருக்கக்கூடிய விறகுகளை பொறுக்கி கொண்டு வந்து நல்ல முறையில் நெருப்பிலிட்டு நல்ல கொழுந்திலிட்டு எரியும் பொழுது அல்கமாவை அந்த நெருப்பிலை போட்டு பொசுக்கி விடுங்கள் என்று சொன்ன பொழுது அருகில் இருந்த தாய் சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்ன சொல்றீங்க? என்னுடைய பிள்ளையை என்னுடைய கண்ணுக்கு முன்னால நெருப்பில போட
போகிறார், என் ஈரப்படை ஆயிற்று, அதை என்னால் எப்படி பார்த்துக் கொண்டு சும்மா இருக்க முடியும்? நபியவர்கள் சொன்னார்கள், இதோ தாய், நீ மன்னிக்காவிட்டால் உன்னுடைய மகன் மூத்தான பிறகு நேரடியாக நரகம் தான். தாயுடைய அதிருப்தியின் காரணமாக நேரடியாக நரகம். அஷத்துவாஹா, நரக நெருப்பு இந்த உலக நெருப்பை விட கடுமையானது, நிரந்தரமானது என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் என்னுடைய பிள்ளையை நான் மன்னிச்சுட்டேங்கிறாங்க. இல்ல ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இல்ல பிலால் நேரா போங்க, அல்க மாட்டேன், கலிமா சொல்லுங்க. அல்கமாவுடைய நாவில் கலிமா வந்தால் உண்மையிலேயே தாய் மன்னித்து விட்டால் என்ற அர்த்தம். கலிமா வராவிட்டால் சும்மா சொல்றா என்பதாக அர்த்தம். போய் சொல்லி பாருங்க. பிலால் போறாங்க, அல்கமாவுடைய காதுல லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாங்க, நாவர கலிமா வருது. சுப்ஹானல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா வருது. அதே நிலையிலே வஃபாத் ஆகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவரை குளிப்பாட்டுங்க, கஃனிடுங்க. குளிப்பாட்டப்பட்டது, கஃனிடப்பட்டது. நபியவர்கள் தொழ வைத்தார்கள். கபரில் அடக்கம் செய்த பிறகு அல்கமாவுடைய கபருக்கு அருகில் நின்று கொண்டு ஒரு வார்த்தை சொன்னார்கள். பொன்னால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தை, யா மஅஷரல் முஹாஜிரீன வல் அன்சார், முஹாஜிர் அன்சாரி தோழர்களே, அறிந்து கொள்ளுங்கள், ஜாக்கிரதை. மன் ஃபضل زوجته على امه, எவன் ஒருவன் தன்னுடைய தாயை விட தன் மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுப்பானோ, فعليه لعنة الله, அவன் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டுமாக என்று மட்டும் சொல்லி முடிக்கவில்லை. அடுத்து சொன்னார்கள், லா யுக்பல் மின்ஹு ஸர்ஃபுன் வலா அத்லுன், அவனிடமிருந்து நஃபிலான வணக்கங்களும் ஒப்புக்கொள்ளப்படாது, ஃபர்தான வணக்கங்களும் ஒப்புக்கொள்ளப்படாது. தாயுடைய தந்தையுடைய எங்கெல்லாம் தாய் என்று வருமோ அங்கெல்லாம் தந்தையை நம்ம சேர்த்துக் கொள்ள வேண்டும். எங்கெல்லாம் தந்தையுடைய சிறப்பு வருமோ அங்கெல்லாம் தாயை நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். தாய் தந்தையுடைய திருப்தி இல்லாமல் அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது. நபிகள் சொன்னார்கள், எவன் ஒருவன் தன்னுடைய மனைவியை விட தன்னுடைய தாயை விட தன்னுடைய மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுப்பானோ அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் அவன் மீது. அவனிடமிருந்து நஃபிலான வணக்கங்களும் கபூலாகாது, ஏற்றுக்கொள்ளப்படாது, ஃபர்தான வணக்கங்களும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொன்னால், அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, நம்முடைய தாய் தந்தை முஹத்திஸீன்கள் எந்த அளவுக்கு சொல்றாங்கடா, இன்ஷா அல்லாஹ் அடுத்த நேரம் கிடைக்கும் பொழுது, அடுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது முஹத்திஸீன்கள் எந்த அளவிற்கு தன்னுடைய பெற்றோர்களுக்கு முன்னால் நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். நபிமொழி கலா வண்ணர்கள் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, நீ சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது நீ 3 ரூபாய் பேண்டிருப்ப, அதையெல்லாம் சந்தோஷமா கழுவி விட்டு அழகா மேல உனக்கு பவுடரை பூசி அழகான ட்ரெஸ் போட்டு உன்னை அணைச்சி முட்டை கொடுப்பாங்க. ஒரு நேரம் வரும் உன்னுடைய தாய் அல்லது தந்தை சிறுநீர் கழித்திருப்பார்கள், பெட்டில மனம் போயிருப்பாங்க. அந்த நேரத்தில் நீ மூக்க பொத்தாம சுத்தம் செய்யணும் என்பதாக சொன்னாங்க. சாதாரண விஷயங்கள், இன்னும் நிறைய விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில் விளங்கி அவர்களுடைய பொருத்தத்தோடு நாம் இந்த உலகிலே வாழ்ந்து வரைவதற்கான தௌஃபீக் செய்வாங்க. எந்த பெற்றோர்களை 2 பேர் இறந்துட்டாங்களோ, யாருடைய தாய் தந்தை இறந்து விட்டார்களோ, இப்ப யார் வருத்தப்படுறாங்களோ அவங்களுக்கு சமதாஸ் மகா விஷயம் சொல்றாங்க. அடுத்த வாய்ப்பு கிடைக்கிறது நாம் பேசலாம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக சென்ற வாரம் டி நகர் இஸ்லாமில் பைத்துல் மால் விஷயமா அறிவிப்பு செய்திருந்தோம். அறிவிப்பு செய்து முடிச்ச பிறகு அன்னைக்கு சாயந்தரமே ஒரு சீதையை ஃபோன் போட்டு ஒய்யம் செய்திருக்கிறாங்க. அவங்க ஃபோன் போட்டு, ஹஜ்ரத் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய மகளா இந்த மாதிரி அவங்க சம்பாதிச்சது 50,000 ரூபாய் ஜக்காத் இருக்குது, 50,000 ரூபாய்க்கு ஜக்காத், அந்த ஜக்காத் பணத்தை பைத்துல் மால்ல சேர்த்துறோம், அதை நீங்க இன்ஷா அல்லாஹ் ஏழை இவர்களுக்கு கொடுங்க. என்னுடைய ஒரு மகன் வஃபாத் ஆயிட்டாரு, நைனா முகமது, அவருக்கு அந்த நன்மைகள்லாம் போகட்டும் என்பதாக சொல்லி நேற்று மகரிபுக்கு பிறகு உஸ்மான் ரோட்டில் வந்து செக்கு கொடுத்துட்டு போனாங்க 50,000 ரூபாய். அல்லாஹ் அவர்களுக்கும் அவர்களுடைய மகளாருக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயுளை தருவானாக, அவருடைய துணைவியாருக்கும் நீண்ட ஆயுளை தருவானாக. வஃபாத் ஆகிவிட்ட அவருடைய மகனா நெய்னார் முகமது அவர்களுக்கு அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை வழங்குவானாக. சரி, அடுத்ததாக அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த மாதம் ரஜபுடைய மாதம், பிற 2 12 மாதங்களில் 4 மாதங்கள் மட்டும்தான் கண்ணியமாக்கப்பட்ட மாதங்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். மின்ஹா அர்பஅத்துல் ஹுரும், மாதங்களுடைய எண்ணிக்கை 12, அதிலே 4 மாதங்கள் கண்ணியமாக்கப்பட்ட மாதங்கள். துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப். இந்த ரஜபுடைய மாதத்துடைய பிற 2 இருந்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ்
அடுத்ததாக ஷாபான் வரப்போகுது, அதுக்கு அடுத்து ரமலானுடைய மாதம். இந்த ரஜபுடைய மாதத்தில் வந்து நம்மால் முடிந்த அளவு நஃபிலான நோன்புகளை நோக்க முயற்சி பண்ண வேண்டும். நபியவர்கள் ஒவ்வொரு வாரமும் திங்கள் வியாழன் நோன்பு நோற்பார்கள். ஒவ்வொரு மாதமும் பிறை 13, 14, 15 நோன்பு நோற்பார்கள். எனவே நம்மால் முடிந்த நோன்புகளை நாம் நோற்று பழக வேண்டும். இரண்டாவது, இப்பொழுதே குர்ஆன் எடுக்க ஆரம்பிச்சோம். ரமதான் தான் அதிகமான பேர் குர்ஆன் எடுக்கிறது. இப்போவே நம்ம குர்ஆன் எடுத்துருவோம். யாருக்கு குர்ஆன் ஓத தெரியலையோ, மதரசா உஸ்தாமார்கள் இருக்கிறாங்க, அழகா அவங்களை கற்றுக்கிறோம். அவங்கள மாதிரி பெரியவங்க காலையிலேயே வர்றாங்க, அது மாதிரி இரவுலையும் வருவாங்க, இஷாவுக்கு வர்றாங்க. 2-3 உஸ்தாதுகள் இருக்கிறாங்க. அதுக்காக வேண்டிய இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் இப்போயே கற்றுக்கொள்ளுங்க. உஸ்மான் ரோட்ல அறிவிப்பு செஞ்சு 27 பேர் வந்தாங்க ஓதுறதுக்கு. அவர் 25 பேருக்கு அலிஃபா தெரியல. 6 மாசத்துல மாஷா அல்லாஹ் கற்றுக் கொடுத்து குர்ஆன் கற்றுக்கொண்டாங்க. ஒவ்வொரு ரமலான்லையும் அவங்க குர்ஆன் எடுத்து ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கண்ணால பார்க்கிறோம். 3-4 வருஷத்துக்கு முந்தி சொல்லக்கூடிய விஷயம் இப்போ ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் வெட்கமே படக்கூடாது. குர்ஆனை கற்றுக்கொள்வதா அதுல வெட்கம் வந்துச்சுன்னா அது ஷைத்தான் புறத்துக்கு வரக்கூடிய வெட்கம். அதை உதவி தந்துட்டுனா சரி இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை கற்றுக்கொள்வோம். ஒரு முஸ்லிமா இருந்து கொண்டு குர்ஆன் ஓத தெரியல என்ன இருக்கும். அதனால இன்ஷா அல்லாஹ் ரமலான் மாதம் வரப்போகுது. குர்ஆனை ஒவ்வொரு நேரம் வரும்பொழுது எப்போ நேரம் கிடைக்கிறது குர்ஆன் எடுத்து, குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் சும்மா குர்ஆன் எடுத்து பார்த்து கொண்டிருங்க. குர்ஆனை பார்க்கிறதே நன்மைதான். சில விஷயங்களை பார்க்கிறதே நன்மைதான். காபாவை பார்த்து கொண்டிருந்தா நன்மைதான். குர்ஆனை பார்க்கிறதே நன்மைதான். அதனால இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் அப்பப்ப நீங்க ஓதி கொண்டிருங்க. ரமலானுடைய மாதத்துல குர்ஆனை ஓதுவதற்கு இலகுவாக இருக்கும், நோன்பு வருவதற்கு இலகுவாக இருக்கும். இப்பொழுதே இன்ஷா அல்லாஹ் 10-20 நிமிஷம் தர்மம் செய்ய ஆரம்பிங்க. ஏழைகளுக்கு ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் அதிகமாக தர்மம் செய்யக்கூடிய வாய்ப்பை பெறுவார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரஜபுடைய மாதத்தையும் ஷாபானுடைய மாதத்தையும் நல்ல முறையில் கழித்து ரமலானுடைய மாதத்தை மிகவும் சிறப்பான முறையில் அமல்களால் அலங்கரிப்பதற்கெல்லாம் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.